பாரு வந்து உண்மையிலே வந்து ஒரு மதுரைக்கார அழகி பொண்ணு தான். அதுவும் வந்து ஆஃப் சாரீஸில் வந்து வேறு லெவலில் தேவதை மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் கமருக்கு தெரியுங்க. எப்படி அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வீட்டிலேருந்து வந்துட்டு விட்டுட்டு போனாங்க தெரியுமா? போன பிறகு ஒரு சாரீ மாதிரி ஒன்று ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒன்று கிளம்பி வரும். வந்தோடனே ஒரு ஹக்கு கேட்பான் கமரு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா அதுதான் காதல், அவங்களுக்குள்ளே உள்ள காதல். இதில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டாங்க. ஆப் சாரீஸ் நல்லா இருக்கும் பாருக்குங்கிறது மாதிரி எல்லாருமே தெரியும். அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இவள் இன் மாபியா ஹாஃப் சாரீஸ்னு ஒரு இது கலெக்ஷன்ஸ் இருக்கும் போல். பாருவோட ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அதுவும் கம்பெனி அப்ரோச் பண்ணாங்களான்னு தெரில. ஸோ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டிருக்கு. அவங்க பேர் வந்து என்ன, பாலலட்சுமி சுடலை முத்து. அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்வை வச்சு அந்த ஆப் சாரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ மதுரை ப்ளஸ் ஆப் சாரீஸ் அதுதான் வந்து இப்போ பார்வோட லேட்டஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து அவங்க தாய்லாந்து போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பற்றி பேசுகிறது பார்வ கமருதீனை பற்றி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்வ கமருதீனை அந்தளவுக்கு நம்ம பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் 2 தற்கூரி முண்டங்கள், 2 பரதேசிங்க, பன்னாடைங்க, புறம்போக்குங்க. நாங்கள் பார்வ கமருதீனையும் பர்சனலாக நாங்கள் ரசித்தா, பார்வ கமருதீனையும் பர்சனலாக நாங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எங்கடா வலிக்குது? உங்களுக்கு எங்கடி வலிக்குது? எங்கே வலிக்குது உங்களுக்குலாம்? நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். ஏன்னா நாங்களாம் வந்து ரெட் கார்டு கொடுத்ததுலேருந்து மாமா சேதுபதியை 2 பேரையும் அசிங்கப்படுத்தினதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்டா. அவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க. அப்போல்லாம் எங்கடா போனீங்க நீங்கள்? எங்கே புடுங்க போனீங்க நீங்கள்? பார்வை எத்தனை பேர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, கமருதீன் எப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, எத்தனை பேர் யூடியூப்பில் தப்பாக பேசியிருந்தேன். அப்போல்லாம் எங்கடா போனீங்க நீங்கள்? அப்போல்லாம் நாங்கள் தான்டா நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். பார்வை கமருதீனுக்கு சப்போர்ட்டாக அப்போ நாங்கள் தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களாம் புடுங்க போனீங்களா? இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறேன் பர்சனல் லைஃபு, அதில் நீங்கள் தலையிட தேவையில்ல. 3 மாதம் ஆச்சு. எனக்கு என்ன டவுட்டுன்னு வச்சிங்கன்னா, இவங்க வந்து பாரு கமருதீன் ஃபேன்ஸ் கிடையாது. பாரு கமருதீன் ஃபேன்ஸ் உள்ளவங்க வந்து இதை ரசிப்பாங்க. இவங்க என்ன வைத்தறிச்சல்னா, பாரு நல்லா வளர்ந்துருச்சு, வெப்சீரிஸ்லாம் ஹிட் ஆகிடுச்சு, கமருதீன் கார் வாங்கிட்டானே, பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்களே, ஸோ கால்டு டைட்டில் வின்னர்ஸு, அரோரா இப்போ பாருங்க, அரோரா கிரோரா எவனும் இல்லை, ஃபீல்டுலே இல்லை. அந்த வைத்தறிச்சலை கொண்டு வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அவங்க லைஃப்பை விட்டுருங்க, அது பண்ணுறாங்க, டிஸ்கஸ்டிங் அது இதுன்னு பண்ணி. நீங்கள் தாண்டி டிஸ்கஸ்டிங்க பரதேசிங்களா? பாரு கமருதீனை ரசிக்க தெரியலனா மூடிக்கிட்டு வேலையை பாரு, மூடிட்டு கிளம்பு. இங்கே வராது, இல்லைனா கழுவி ஊற்றுவேன். தனித்தனியாக உனக்கு வீடியோ போட்டு உனக்கு கழுவி ஊற்றுவேன் பார்த்துக்க. பாரு கமருதீன் நாங்கள் கொண்டாடுறோம்னா நாங்கள் கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், நாங்கள் கொண்டாடுவோம். உனக்கு எங்கே வலிக்குது? அதை கொண்டாடுறதே தாங்கிக்க முடியாமல் பாரு கமருதீனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவாங்களாம். கிழிச்சு விட்றணும். ப்ரீத்தீஸு மைரீஸுன்னு ஒரு 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 ஐடி போட்டுருந்துச்சு. இன்னொன்று பிரனீஷா கின்னீஷா ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு. உனக்கு கொண்டாட முடியலன்னா உனக்கு ஓடிப்போ, போய் பார்க்காத, எதையும் ஷோவே பார்க்காத. சீசன் 10 அந்த பக்கம் வந்துடாத. சீசன் 10 பார்க்காத. ப்ரைவேசி வேணும்னா ப்ரைவேசியாக உட்காந்துக்க, படுத்துக்க, வீட்டுக்குள்ளே படுத்துக்க, வெளில வராத. ஆளையும் மண்டையும் மாற. அப்புறம் யூடியூப் வந்த நீ எங்கேயாச்சும் யாராச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க தானே வந்த. பிக் பாஸ் நீ எதுக்கு பார்க்குற? எதுக்கு பார்க்குற? அங்கே என்ன நடந்தால் உனக்கு என்ன? அதை பார்ப்போம், நொட்டுவாங்களா, ஷோ முடிஞ்சான். ஆளையும் மண்டையும் மாற. ஒரு கனித்திரு ஏதோ வந்து ஒரு டேரக்டர், அவர் ஹஸ்பண்ட் ஏதோ போட்டிருக்காரு. பட் அது ஒரு வீடியோ, கனித்திரு வீடியோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? பொய் சொல்கிறது, மன்னிப்பு, ஏதோ இப்போ வளர்கிட்டு இருக்கு. அப்புறம் இவர் சத்யாவுக்கு போகிறாரு, சத்யா மொபைல்ஸுக்கு போகிறாப்புல, திருக்கோயிலுக்கு போகிறாராம். யார்? சபரி ப்ரொமோஷனுக்கு அவர் லான்ச் பண்ணுறாரு. இன்றைக்கி தான் ஏப்ரல் 8. இன்றைக்கி வந்து விவோ V70 FE வந்து ரிலீஸ் பண்ணுறாராம். ஸோ இவர் ரிலீஸ் பண்ணுறதுனால அவருக்கு எல்லாருக்கும் டவுன் பேமெண்ட்டாக அதை வேறு சொல்லிகிட்டு இருக்காப்புல. இவங்க அரோரா வந்து ஓவர்சீஸ் நாய்க்குட்டியோட போகிறாங்களா என்னென்னு தெரில. ஸோ நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் போடணும். தப்பாக கேம் விளையாண்டா அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். நீ இன்னும் ஹீரோயினால ஆயிருக்கணும் அரோரா. நீ நினச்ச நினப்புக்கெல்லாம் இந்நேரத்துக்கு நீ பெரிய ஹீரோயின் ஆகி இந்நேரத்துக்கு பல படங்கள் கமிட் ஆகி போயிருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? விளையாண்டுருக்கணும் கேமை. ஏமாத்தினாங்க எல்லாம், விஜய் டிவி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. பரிதாபம். நீ என்ன பண்ணுவ விடு. அதான் அடுத்து வந்து நம்ம ரிலாக்ஸ் போடுறோம்னா வைபத்து பார்வைலாம் அடுத்த வீடியோ எப்படி வரும்னா தாய்லாந்து வீடியோ தான் வரும். ஏன்னா மதுரைக்கும் போயாச்சு, காரு வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. காட்டான் படமும் ரிலீஸும் முடிஞ்சு சக்ஸஸ் மீட்டே முடிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.